ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வெட்டிங்க்காக தாமரைப்பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக தாமரைப்பூவில் இந்த மாதிரி மேலே இருக்கிற இதழ்கள் எல்லாம் எடுத்துருங்க. அதோட மொட்டு வரைக்குமே எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்துருங்க. அதோட மொட்டு அந்த பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே எடுத்துகிட்டு அந்த மொட்டு குட்டி குட்டியாக இருக்கிறத மட்டும் விட்டுருங்க சென்டரில். அடுத்து காம்பு வந்து இந்த மாதிரி நல்லா ஒட்டி கட் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லா பூக்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். அடுத்து இடையில வைக்கிறதுக்காக ஜிப்சி எடுத்துக்கலாம். ஜிப்சி வந்துட்டு நான் இன்னைக்கு பிளைனாக ஒயிட்டாகவே வைக்க போகிறேன். நீங்கள் வேணா கோல்டு கலர் வேறு ஏதாவது கலர் ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் கலர்லேயே வைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி கிளையாக இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா இந்த மாதிரி பிரித்து அந்த குட்டி குட்டி ஃப்ளவர் ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மேலே ஒரே மாதிரியே வர மாதிரி அடுக்கிக்காங்க. குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணிக்க போகிறோம். அதான் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கிளையாக இருக்குது இல்லைங்களா, அதை பிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு சாதாரணமாக பூ கட்டுற நூலில் 2-3 சுற்றி சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி நல்லா 2 முடிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக போட வேண்டாம், நம்ம ஊசியில் கோர்க்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு நாட் கல்டாத மாதிரி போட்டுக்கோங்க. 2 நாட் போட்டுக்கோங்க போதும். 2 நாட் 3 நாட்டு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப ஒட்டி நூலை கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நூல் வந்துட்டு க்ரீன் கலர் நூலாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சா கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கை. ஒரு ரவுண்டுக்கு 4 பீஸ் 5 பீஸ் வைக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்காங்க. அடுத்து நூல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக, தாமரை பூ மாலை நல்லா வெயிட்டாக இருக்கும். அதனால் பைண்டிங் நூலாக போட்டுக்காங்க. இந்த நூல் ஃபேன்சி ஸ்டோரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது வந்து எவ்வளோ பெரிய மாலையானாலும் ரெட்டையாக நூல் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஜிப்சியோட காம்பியை கூட வச்சிடலாம். இல்லைனா ஒரு ரோஸ் காம்பி ஏதாவது கூட வச்சு சும்மா சாதாரணமாக முடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், அப்புறமா எடுத்துகிற போகிறோம். பூ வந்து நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு நூலில் இருந்து. அடுத்து ஃபஸ்ட்டு ஜிப்சி கோர்த்துக்கலாம் பாருங்கள். ஜிப்சி கோர்க்கும் போது இந்த மாதிரி நம்ம நூல் சுற்றணும் இல்லைங்களா, அந்த நூலில் கோர்த்து அடுத்து இந்த மாதிரி நூலில் கோர்த்து அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துக்கலாம் பாருங்கள். அப்போ தான் கலண்டு வராமல் இருக்கும். எல்லா பூக்களையுமே அதே மாதிரி நூலில் கோர்த்து அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துக்கலாம். ஒரு ரவுண்டுக்கு 4 பூ வர மாதிரி கோர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக ரெடி பண்ணிங்கன்னா 5 வர மாதிரியும் கோர்த்துக்கலாம். அந்த மாதிரி நூலில் கோர்த்து அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துக்கலாம். கேப் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணிக்காங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணிட்டு நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் கோர்த்துக்கலாம். ஒரு லேயருக்கு ரவுண்டுக்கு 4 பஞ்ச் ஃப்ளவர் தேவைப்படுது இல்லைங்களா குட்டி குட்டியாக. இந்த மாதிரி ஒரு லேயர் கோர்த்துமாவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து தாமரை பூவை ஊசியில் மேலே பார்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்திட்டு வேணுனாலும் ஜிப்சி கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த தாமரை பூவோட ரவுண்டு சைஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கணும் பாருங்கள். ரவுண்டு சைஸ்க்கு இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு ஜிப்சி வெளியில் நீட்டிட்டும் இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளே அடங்கின மாதிரியும் இருக்கக்கூடாது. அதனால் தாமரை பூவோட அந்த ரவுண்டு சைஸுக்கே வர மாதிரி இந்த மாதிரி பார்த்து கூட நம்ம கோர்த்துட்டு அடுத்து நூலில் நகர்த்திக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பஞ்சாகவே ஒரு ரவுண்டுக்கு 4 பஞ்சு கோர்த்துக்கிட்டோம் பாருங்கள். அல்லது அந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்து தாமரை பூ நகர்த்திக்கங்க. எல்லாம் போட்டுக்கிட்டு ஒட்டுக்க கசகசன் நூலில் நகர்த்தி விட வேண்டாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தாமரை பூவை கோர்த்து நகர்த்திட்டு அடுத்து இந்த மாதிரி ஜிப்சி கோர்த்து நகர்த்திக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இதுவும் அதுவும் ரவுண்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி கோர்த்துக்காங்க. அதான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி தாமரை பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். அடுத்து ஜிப்சி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்து தாமரை அடுத்து ஜிப்சி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ரொம்ப போட்டுக்கிட்டு பூக்கல்ல அழுத்த வேண்டாம். ஓரளவுக்கு நம்மளுக்கு மோதிட்டு இருக்கிற மாதிரி கேப் இல்லாமல் மோதிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாவே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்மளுக்கு மாலை வந்துட்டு நான் இன்னைக்கு 2 அடி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு குட்டி பசங்களுக்குலாம் காது குத்துக்கு ரெடி பண்ணுறோம்னா நல்லா சின்ன சைஸ் மாலையாக ரெடி பண்ணிக்கிட்டோமா கூட போதுமா இருக்கும். அடுத்து சாமி படங்களுக்கு சாமி சிலைக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு பார்த்து கோர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு நான் இன்றைக்கி 2 அடிக்கும் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மாலையை வந்துட்டு மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன இருக்கிற மாதிரி ரெடி பண்ண வேண்டாம். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் எடுத்துக்காங்க. இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அடுத்து அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க. நூல் வந்து கொஞ்சம் கம்மியான அளவுக்கு போட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பாலை கோர்த்துக்கலாம் பாருங்கள். கோர்த்துட்டு அதை லாஸ்ட்டுக்கு கொண்டு போய் நல்லா இருக்கமாக 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுக்காங்க. இந்த மாதிரி 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்கள். அவ்வளோதான். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்து தாமரை பூ வந்துட்டு ஊசியில் இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க. நம்ம மாலையில் மேலே பார்த்து கோர்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க. சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க. அவ்வளோதான். அந்த மணி போய் நல்லா தாமரை பூவை ஒட்டுற அளவுக்கு நூலில் நகர்த்தி விட்டுக்காங்க. அடுத்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் கோர்த்துக்கலாம் பாருங்கள்.
இந்த இடத்துல ஜிப்சி வேணாலும் கொஞ்சம் கோர்த்துக்கலாம். நம்ம தாமரை பூ மேலே ஜிப்சி கோர்த்துட்டு அடுத்து இந்த குப்பி மாதிரி இருக்கிறத போட்டதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளைனாக கூட போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பீட்ஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் மாலைக்கு. அவ்வளோதான், இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். நூல் வந்து நல்லா நீளமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 செட்டு ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், 5 செட்டு ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 செட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அது வந்து இந்த சைடு 2 இந்த சைடு 2 எடுத்து நல்லா இறுக்கமாக 2 முடிச்சு போட்டுக்கோங்க. 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நூல் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக 2 முடிச்சு போட்டு இந்த சைடு 2 நூல் எடுத்து விட்டுருங்க. இந்த சைடு 2 நூல் எடுத்து விட்டு சென்டர் நூலை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம முடிச்சு போடும்போது மொத்தமாக இருக்கும் மாலையில், அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த சைடு 2 இந்த சைடு 2 எடுத்து விட்டுட்டு சென்டரில் இருக்கிற நூலை கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், மாலையோட குஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாலையோட கழுத்து பக்கத்துக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டு கொஞ்சம் நீளத்துக்கு ஒரு ஜான் 1.25 ஜான் 1.5 ஜான் அளவுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் கோர்த்து எடுத்துக்கலாம். கோர்த்து எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க. அடுத்து மாலையை முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள். மாலை எப்போவுமே முடிச்சு போடும்போது இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காம்பு வச்சு கட்டணும் இல்லைங்களா, ஜிப்சி காம்பு, அதை வந்து இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்துட்டு இந்த இடத்துல ஆப்போசிட்டாக வச்சு நல்லா இறுக்கமாக 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. பூவை கசக்காமல் கவனமாக பார்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நல்லா 2 முடிச்சு 3 முடிச்சு நல்லா இறுக்கமாக போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம். அதே நூல்லையே மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி அதே நூல்லையே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக இந்த இடத்துலையும் நல்லா 3 முடிச்சு 4 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல முடிச்சு வந்து குண்டு குண்டாக வராமல் இருக்கிறதுக்கு தான் குஞ்சத்தை நம்ம கட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல நூல் கட் பண்ணது இதுக்காகத்தான். முடிச்சு வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும், வெளியில் தெரியாது. நல்லா 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டு நூலை வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து மாலையோட கழுத்து பக்கமாக பாருங்கள். மாலையோட கழுத்து பக்கமாக நம்ம பீட்ஸ் கோர்த்து வச்சோம் இல்லைங்களா மணி குட்டி குட்டியாக, அதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இருக்குமா நல்லா 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டு கட்டிக்கலாம். இதை வந்து நான் இன்றைக்கி ஒரு லேயர் மட்டும்தான் கோர்த்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லேயர் கோர்த்து 2 லேயர் கூட கழுத்து பக்கமாக வர மாதிரி இருந்தால் இன்னும் கிராண்டாக நல்லாயிருக்கும். நல்லா இந்த இடத்துல 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா திருப்பி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு நல்லா இருக்குமா 4 முடிச்சு 5 முடிச்சு கூட கழுத்து பக்கம்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். நூல் வந்து இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, வெயிட்டான மாலை, தாமரைப்பூ மாலை, நந்தியாவட்ட மாலை, ரோஸ் மாலையெல்லாம் ரெடி பண்ணுறோன்னா இந்த மாதிரி நல்லா ஹெவியான நூலாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தாமரைப்பூ மாலை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.